ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் தேங்காய் சட்னியும், மத்தியானத்துக்கு லெமன் சாதமும் முட்டை வறுவலும் செஞ்சுருக்கேன். லெமன் சாதத்தில் தேங்காய் எண்ணெயில் பச்சை மிளகா போட்டு நீங்கள் வந்து நார்மலாக தாளிப்பு எப்படி கொடுப்பீங்களோ அது மாதிரி கொடுத்து நீங்கள் லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்கும் அந்த லெமன் சாதம் பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு செமையாக இருக்கும். முட்டை வந்து எப்பயுமே போல் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தட்டடை வந்து கடையில் வாங்கினதாங்க. இதை வந்து இந்த தட்டடையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தோ ஞாபகம் தான் வந்து தோணும். அந்த அத்தோவில் அந்த தட்டடையை வந்து அப்படி நொறுக்கி கொடுப்பாங்க. அந்த அத்தோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் அத்தோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் குயிக்காக செய்கிற சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் சாதம் தான். அதாவது டிஃபனுக்கு லஞ்சு கொடுத்து விட்ற பசங்களுக்கு. அப்படியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலவங்க இந்த லெமன் சாதத்துக்கு எனக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும், லெமன் சாதத்துக்கு முட்டை வறுவல் தான் பிடிக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாதத்துக்கு பீட்ரூட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள்.